நாகப்பட்டினம் என்பது விஜய் அவர்கள் முதல்ல வந்து ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுத்த இடம். அந்த இடத்தில் இத்தனை ஆண்டுக்கு பிறகு மீண்டும் அந்த இடத்திற்கு போய் 2 விஷயத்தை நினைவுபடுத்தக்கூடிய ஒரு களமாக இருக்கும். ஈழத்தில் நடக்கக்கூடிய அந்த படுகொலையை ஞாபகப்படுத்துவது, அந்த மக்கள் பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டது. அன்றைக்கே அவர் குரல் கொடுத்த விஷயத்தை பற்றி மீண்டும் பறைசாற்றுவது. இன்றைக்கு ஆளும் ஷானவாசுடைய தொகுதி திமுகவுடைய கோட்டைன்னு சொல்லக்கூடிய நீங்கள், திமுகவுடைய ஊதுகுழலாக இருக்கக்கூடிய நீங்கள், இந்த மக்களுக்கு இதுவரைக்கும் என்ன செஞ்சிருக்கீங்க? என்ன செய்யல? எந்த மாரியான பிரச்சனையை உருவாக்கி வச்சிருக்கீங்கன்றத ரொம்ப பட்டவத்தமா பேசுறதுல ரொம்ப தீர்க்கமா இருக்கிறார். நீங்க தொடர்ச்சியாக விஜய் அவர்களுக்கு நெருக்கடி ஏற்படுத்திக் கொண்டே இருப்பது. அவர் செஞ்சா மட்டும் நொட்ட சொல்றது. இல்ல என்ன செஞ்சாருன்னு கேக்குறேன். என்ன செஞ்சாருன்னா, இப்ப அவர் போறதுக்கு மட்டும் 1008 ரெஸ்ட்ரிக்ஷன், நொட்ட, பொதுமக்கள் வந்து நான் கேட்கிறேன் தம்பி, விஜயோடைய கட்சியில் பொறுப்பு வாங்கி கட்சியை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு பொது சொத்தை சேதப்படுத்தினார்கள்னா, நீங்க வந்து விஜய் அவர்களை கேள்வி எழுப்பலாம். பப்ளிக் வரான். பப்ளிக் வந்து பொது சொத்தை வந்து சேதப்படுத்தினால், அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டியதுக்கு தான் காவல்துறையிட்ட நம்ம கேட்கிறோமே. பல கட்சிங்க பிரச்சாரம் பண்றாங்க. அப்பலாம் சேதமாகல. திரு ம். விஜய் அவர்கள் போகும்போது மட்டும் சேதமாகுதுன்னா, அப்பா நீங்க ஆளே இல்லாத இடத்துல சேர வச்சுட்டு உட்கார்ந்திருக்கீங்க. மறுபடியும் மழை வந்தோனே மண்டையில தூக்கி வச்சுக்கிறீங்க. நீங்க இங்க சொன்னீங்கல்ல நொட்ட. இப்ப நீங்க என்ன பண்ணீங்க எல்லாரும்? சரி கரூர்ல என்ன பண்ணீங்க? மழை வந்தோனே மண்டை மேல சேர தூக்கி கவுத்துனியா? கவுத்துனா பரவால்ல. சேரோட நவுத்திட்டு போயிட்டேன். அப்படி எதுவும் தகவல் வரலையே சார். அப்படி எதுவும் தகவல் போய் பாருங்க, விசாரிச்சு பாருங்க. விசாரிச்சு பாருங்க. எவ்வளவு பேர் சேரோட போனேன், எவ்வளவு பேர் வாழைத்தாரோட போனேன்,